நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு லெட்டரே போதும், இன்னொன்னுலாம் படிக்க முடியாது. அது சும்மா காமெடி ஆண்டாளு. இதுதான் கடிதம். எந்த ட்ராமா இல்லாம என் மனசுக்கு தோணுனதை அப்படியே எழுதியிருக்கேன். தெரியும். பொய் இல்ல, தெரியும். எப்படி தெரியும்? இவ்வளவு நாளா பழகுறேன், இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? குடு குடுன்றல்ல. அண்ணா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அண்ணா, இது லவ் லெட்டரா? சொல்லு, லவ் லெட்டரா? ஆமாண்ணா. அண்ணே, லெட்டரை அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறது நாகரிகம் இல்ல. ஓஹோ, குடி. நீயே பிரிச்சு படி. அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டரை பிரிச்சு படிக்க கூடாதுன்னு. அது நாகரிகம் இல்லைன்னு. என்னடா அது கதையில புது ட்விஸ்டா இருக்கே? என்னப்பா சொல்ற? இது லவ் லெட்டர் தான், ஆனா எனக்கு வந்த லெட்டர் இல்ல, தேனுக்கு வந்த லெட்டர். அடிச்சாயா அந்தர் பல்டி ஆண்டாளு? ஆமாண்ணே,
தேனுக்கிட்ட கொடுக்க சொல்லி அழகர் என்கிட்ட கொடுத்தான். அப்ப அழகிருந்தேன்னு ஒன்னும் புரியலையே. காதலிக்கிறது அழகரும் தேனுன்றாங்க. அதுக்கு எதுக்கு நாள் தவறாம இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க? ஏடா மாப்பிள்ள இது? அது வந்து ஆண்டாள் சொல்றதெல்லாம் உண்மையா? இலை கேட்குறீல்ல, பதில் சொல்ற. இது வந்து ஆமாம் மாமா. அண்ணே என்னாச்சுன்னு? என்னப்பா பூசாரி பைய கோண பூச்சியை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்பல நீ மாப்பிள்ள லவ் பண்றீங்கன்னு என் காதுல ஓதிக்கிட்டே இருக்கேன். ஓட்டேன்டா. இல்லப்பா, தேன் மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் அடிக்கடி சந்திச்சுக்கிறது இவங்க தானே. விடுன பூசாரி பாவம். அப்பயும் போன்ல சொல்றேப்பா, 2 பேரும் பார்த்துக்குவாங்க, பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க, தப்பா நினைக்காதாங்க. எங்க கேட்டேன், காதுல ஓதிக்கிட்டே இருக்கேன். இல்லை இன்னொரு வாட்டி தங்கச்சி மாப்பிளையும் பத்தி தப்பா பேசுன நாக்க புடி கையில கொடுத்து போடுவேன். உலக பாக்குற கண்ணியும் புடிக்க கையில கொடுத்து போடுவேன். அறிவேட்டவன. என்ன பூசாரி இது? ஆண்டாளு, என்ன மன்னிச்சிருமா. தப்பு பண்ணிட்டேன். உங்க அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உங்க அண்ணன் மேல இருக்கிற அக்கறையில இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன்னை போய் சந்தேகப்பட்டேம்மா. இன்னொரு தடவை இப்படி நடக்காது. என்ன மன்னிச்சிருமா. தங்கச்சி, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஏலே குருட்டு பல பண்றது அப்பயும் பண்ணிட்டு அறியாம போயிட்டு தெரியாம போயிட்டு அனுப்பி வர கிடைக்கீங்க. அறிவு கேட்டவன. ஆண்டாளு என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு எப்பயுமே உங்களோட சந்தேகம் கிடையாதுப்பா. இந்தா இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் எழுத்து எழுப்புக்கள் ஆடினது ஏன் தப்பு தான். மன்னிச்சுக்க. ஐயோ என்னன்னு? இல்லப்பா தப்புதான். ஏய் வாட. அம்மா இல்லை நீ பேசாதடா. எனக்கு கோவமே ஓமலதான். ஏண்டா இத்தனை நாளா காதலை பத்தி பேசி போட்டு கடைசியில நீ அந்த காதல் வலையில விழுந்து தொலைச்சியடா. என்னப்பா நீ உனக்கு காதல் பிடிக்காதுங்கிறதுக்காக உன் மாப்பிள்ளைய காதலிக்க கூடாதுங்கிறியா? நல்லா இருக்க நியாயம். அவன் நம்ம தங்கச்சியை லவ் பண்ணியிருந்தாதான் துரோகம். ஏப்பா, அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அதுக்காக நீ சந்தோஷப்படுவியா? இப்படி சங்கடப்பட்டு இருக்கியா? இல்லை அது இல்லடா. இந்த காதல் கன்றாவே ஓவிச்சாலே அப்படியே டென்ஷன் ஆகுதுடா. போச்சுடா. ஆண்டாள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே மாமா ரியாக்ஷன் எப்படி இருக்கு? லவ் பண்ணுறது ஆண்டாள் தானே தெரிஞ்சா என்ன ஆகுமோ? அட என்னப்பா நீ காதல் படத்தெல்லாம் சினிமால பார்த்து ரசிக்கிற, நேர்ல நடந்தா மட்டும் இப்படி குதிக்கிற. இல்லை கொஞ்ச நேரம் வாய முடிட்டு இருக்கியா? இல்லப்பா, அவன் மாப்பிள்ள. அதை விட முக்கியமான விஷயம் அவன் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு தப்பா எடுத்துக்கிறாரா மாப்பிள்ள? உனக்கே நல்லா தெரியும் நம்ம குடும்பத்துக்கும் காதலுக்கும் முடித்து வர முடியாது. வீட்டில் எல்லாருமே ஆண்டாளனை கூட கூப்பிட்டு சுத்துறேன். அதுலேயும் முக்கியமாக அவங்க கூட பழக வர்றதுனால குடும்பத்துக்கே பெரிய அவமானம் வரப்போகுதுன்னு திட்டி தீர்த்துட்டாங்க. இல்லை இந்த சமயத்தில் ஆண்டாள் ஃப்ரெண்டை போய் லவ் பண்ணுறது நல்லா வாடா இருக்கு. சரிடா, நீ தேர்மொழிக்கு எழுதின லெட்டர் ஆண்டாள்கிட்ட கொடுக்குற. எவனாவது பார்த்தா ஏன்னா அனுப்பேன். சரி அதை விடு. ஆண்டாளுக்கு மனசுக்குள்ள காதல் பண்ண தப்பு இல்லைன்னு தோணாதா? இல்லை இப்படி ஒரு காரியத்தை ஏன்டா பண்ற? ஏப்பா, ஆண்டாள் என்ன சின்ன பிள்ளையா? தேனு லவ் பண்றதை பார்த்துட்டு நானும் லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு? அது பெரிய டாக்டர்ப்பா. இந்த பார், அதுக்கு எல்லாம் தெரியும். இல்லை அது எனக்கும் தெரியும்டா. இருந்தாலும் காதலுக்கு தூது போனா தப்புலன்னு நினைக்கிற ஆண்டாளுக்கு காதலிச்சா தப்புலன்னு நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போகும்? அட போப்பா, நீ எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்னே தெரியல. ஆண்டாளுக்கும் அழகருக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சுல. இல்லை நீ எப்பவுமே சந்தேகப்படலப்பா. நான் சந்தேகப்பட்டு தப்புன்னு ஆகி போச்சுல. இன்னும் நம்ம சந்தேகப்பட முடியாத அளவுக்கு தேனுக்கும் அழகருக்கும் லவ்ன்றதும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? வா மாப்பிள்ள, கிளம்பி போலாம். அண்ணா நான் வேணா உன் கூட வந்துட்டுமா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் மாப்பிள்ள நீயே கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிடு. மனசுல எதுவும் இல்லாதப்ப மற்றவங்கள பார்த்து நம்ம ஏன்டா வயிறு பண்ண? வாட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னடி என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? இல்லடி, நான் சிரிச்சது ஒண்ணு பார்த்துல, கத்திய பார்த்துதான். என்னடா கத்து கப்பலே உந்த மாதிரி இருக்கான். ஏண்டா உங்க 2 பேரும் போதைக்கு ஏன்டா எங்களை ஊறுகாய் ஆக்குறீங்க? லெட்டர் எழுதுனது யூ, வாங்கி படிச்சது சி, நடுவில் ஏன்டா தேனை கோத்து விட்டீங்க? கத்தி, இத பத்தி ஃபீல் பண்ண வேண்டியது தேனு. அவளை விட நீ தான் அதிகமா கவலைப்படுற மாதிரி இருக்கு. டேய், இந்த கதையில நீ எங்க இருந்து வரேன்னு புரியலடா. என்னடா புரியல? ஆண்டாள் உன்னுடைய ஆளு, தேனி என்னுடைய ஆளு. உன் ஆளுக்கு லெட்டர் கொடுத்துட்டு என் ஆளுக்கு லெட்டர் கொடுத்தா சொல்லியிருக்க, அது அந்த ஆளு நம்பிட்டான். என் ஆளோட ஆள் நானு, அது எனக்கு கோவம் வராதா? பா, எத்தனை ஆள்றா சாமி. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்கள திட்டுற மாதிரி ஏதோ சைக்கிள் கேப்ல யாரும் ஆளுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. யாரோட ஆளு? ஆண்டாள் அழகரோட ஆளு, மீதி இருக்கிற இன்னொரு ஆளு, மீதி இருக்கிற இன்னொரு ஆளோட ஆளு. ஒரு நிமிஷம். ஆண்டாள் அழகரோட ஆளு, மீதி இருக்கிற ஒரு ஆளு நானு, இன்னொரு ஆளு நீ. அப்ப நான் யாரோட ஆளு? இப்படி நீங்களே ஈஸியா ஆன்சரை சொல்லிட்டு கேள்வி கேட்டா அப்படியே கத்தி, அப்ப நான் உன் ஆளா? கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன விளையாடுறியா? என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு இது இல்லையா? யார் சொன்னது? எல்லாரும் சொல்றாங்களே. அத நான் இல்ல சொல்லணும். சொல்லிருங்க. என்னடி இது திடீர்னு இவர் இப்படி சொல்றாரு? ஏங்க, நான் இப்ப உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணனே. எப்ப பண்ணீங்க? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணனே. ஆளுக்கு லெட்டர் கொடுத்துட்டு என் ஆளுக்கு கொடுத்த மாதிரி சொல்லிட்டான், அது அந்த ஆளு நம்பிட்டான். என் ஆளோட ஆள் நானு அந்த மாதிரி சொன்னனே. இதுக்கு பேர் தான் ப்ரப்போஸ் பண்றதா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏங்க, நீங்க சொல்லிட்டு நான் உடனே ஒத்துக்கணுமா? ஐயோ, உடனே ஒத்துக்கணும்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 5-10 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க. உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன். ஏய் ஆண்டாளு, என்னடி இதெல்லாம்? லெட்டரும் கையுமா அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். என்ன தேனி இப்படி கோச்சுக்கிற? இப்போ உன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சே. ஆமாங்க, எப்படினாலும் இந்த விஷயம் வெளியில வரும்போது இவனோட சேர்த்து இவங்க அண்ணன் எண்ணிட்டு கிட்டுவார். இப்ப அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்திருக்கீங்க. ஆண்டாள் தலையில நச்சுன்னு 4 கூட்டு கொட்டும் போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணதுக்கு நீ என்ன கூட்டா அப்படின்னு உங்க தலையில 10-15 கூட்டு கொட்டுவார். காதலிச்சவங்களுக்கு 4 கொட்டு, கூட நிக்கிறவங்களுக்கு 10-15 கொட்டா? இது என்ன அநியாயமா இருக்கு? அநியாயம் தான். அவர் தங்கச்சி மேல பாசம் அதிகம்ல, அதனால செல்லமா 4 கொட்டு. ஏன் தங்கச்சி அடி லவ் பண்ண வச்சு கெடுத்தேன்னு சொல்லி உங்க தலையில 10-15 கொட்டு. கத்தி, கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? ஏற்கனவே தேனு வெறுப்புல இருக்கா, இதுல நீ வேற. தேனு, இந்த காதல் சமாச்சாரத்துல மாட்ட போறது என்னமோ நீயும் நானும் தான். இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். டேய், ஒத்தாசையா இருக்க மாதிரி தெரியலடா, ஒரே ஆசையா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏன்பா கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்லது நடக்கவே விட மாட்ட போல இருக்க. நண்பன்டா. தேனு, சாரி புரியலாம், ஒண்ணு வேணாம். இதோட ஆளை விட்டா போதும். அது எப்படி முடியும்? இப்ப சொன்ன சாரி நடந்த பிரச்சனைக்கு இல்ல, இனிமே நடக்க போற பிரச்சனைக்கு. எதே? டேய், சம்பந்தப்பட்டவங்களே இவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க, நீ ஏன்டா இவ்வளவு ஷாக் ஆகுற? ஏமா நீ கொஞ்சம் ஷாக் ஆவமா? என்ன அழகர் சொல்ல வரீங்க? ஆண்டல, நம்ம பேசின விஷயத்த தேனுகிட்ட நீயே சொல்லு. ஓஹோ, பேசி வச்சுக்கிட்டு வேற என்ன மாட்டி விடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீயும் அழகரும் தான் காதலன் காதலி. என்ன கத்தி? இல்லைங்க, இந்த விஷயத்தை நீங்க ஒரு தடவை சொல்லும் போது நெஞ்சு வலிக்குது. நீங்க வேற ஏதாவது கோடு வேர்ட்ல சொல்லுங்க. கத்தி, உங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீ சொல்லு. ஒண்ணும் இல்லடி, எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. எங்க விஷயத்த நாங்க சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். எது? இல்ல, கொஞ்ச நாளைக்கு. அழகரும் நானும் லவ் பண்ணணும். ஐயா, லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த பிரச்சனை முடியலையா? இப்பதான் ஆரம்பிக்குதா? ஏங்க, எப்பங்க நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறீங்க? சரியான சந்தர்ப்பம் வரும்போது. அது எப்பங்க வரும்? கத்தி, அட போங்க. இப்பதான் கடவுள் அப்படியே கண்ணை திறந்து பளிச்சு நின்னு பாக்குறாருன்னு பார்த்தேன். நான் கடவுளை உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 1.5 கல்ல பாத்துருக்காரு. சரி, உனக்காக நான் அதை ஒத்துக்கிறேன். நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. டேய், உங்ககிட்ட எல்லாம் யாரும் கேட்கல. அழகர், போலாமா? எங்கடி? நான் வீட்டுக்கு போகணும். அழகர் தானே என்ன டிராப் பண்ணணும். நீ அழகரோட போய் அண்ணன் கிட்ட மாட்டினாலும் பிரச்சனை, நான் தனியா போனாலும் உங்க அண்ணனுக்கு சந்தேகம் வரும். வாங்க அழகர், போலாம். ஏய், உன்னை நடிக்க தானடி சொன்னேன். அதானே, ரொம்ப ரியலா பண்ற. தெரியும், நான் பாத்துக்கிறேன். போலாம் அழகர். என்ன இவனு ரெடி ஆயிட்டா? பாய். பாய் பாய்.
என்ன சிரிப்பு? இல்ல நீங்களே அவங்கள அமுச்சு வச்சுட்டு பின்னாடி ஃபீல் பண்ற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கத்தி, நீ என்ன டிராப் பண்ணு. ஏங்க நீங்க வேற ஆளை விடுங்க. நான் உங்களை பைக்ல டிராப் பண்ணி உங்க அண்ணன் பார்த்து என்ன டின்னு கட்டுறதுக்கா? நான் இப்படியே எகிறிடுறேன். ஏய், ஹலோ. ஆண்டாளு, ஃபோன் பண்ண இவ்வளவு நேரமா? நான் நீ ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வழக்கமா நீ தானே ஃபோன் பண்ணுவ. வழக்கமாக நான் தான் ஃபோன் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு நீ இல்லை பண்ணியிருக்கனா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் நீ பண்ணலல்ல. இன்னைக்கு ஏன்டா நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்? சில விஷயங்கள்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்காது. நீயா பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஏய், நிஜமா எனக்கு தெரியலடா. அன்னைக்கு அம்புட்டு தூரம் லெட்டர்னா என்னன்னு விளக்குனல. ஆ, ஆமா. அதுக்கு உனக்காக ராத்திரிலாம் கண் முழிச்சு என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி நான் ஒரு லெட்டர் எழுதினேன். அதை நீ படிச்சியா? அது ஏன் படிக்கல? அண்ணன் பார்த்த டென்ஷன்ல. அண்ணன் பார்த்தாரு, டென்ஷன் ஆனாரு. அந்த லெட்டர் தேன்மொழிக்கு வந்ததை நீ சமாளித்ததெல்லாம் ஓகே. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை நீ படித்து பார்த்துருக்கணுமா? சாரிடா. அந்த லெட்டர் எழுதுனது உனக்காக தானே. சரி சரி, நான் படிக்கிறேன். என்னமோ போனா போதுன்னு எனக்காக படிக்கிறேன்லாம் படிக்காத. அப்படிலாம் இல்லடா, நானே ஃபீல் பண்ணி படிக்கிறேன். போதுமா? படிச்சுட்டு ஃபோன் பண்ணு. பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாள், இந்த பேர் எழுதும்போதே மனசெல்லாம் பரபரங்குது. ஆண்டாள், எத்தனை தடவை எழுதினாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த பரபரப்பு மனசுக்குள்ளே வருது. ஒரு பொண்ணு என் வாழ்க்கை இப்படி திருப்பி போடுன்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. உன்னை முதல்ல பார்த்த அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல் உன்னையே தான் நினச்சிட்ருக்கேன். பார்க்குற எல்லா விஷயத்தையும் உன் கூடவே தொடர்பு படுத்தி பார்க்குது மனசு. ஒரு நல்ல புடவையை பார்த்தா கூட அது உனக்கு எப்படி இருக்கணும்னு தான் தோணுது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட அது உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. ஒரு அழகான ரோஜா பூவை பார்த்தா அது உன் தலையில் வைக்கணும்னு தோணுது. என் அம்மாவை பார்த்தா நீயும் என் அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ளே மாமியார் மருமகளாக எப்படி இருக்க போறீங்கன்னு யோசிக்கிறேன். காலில் ஒரு சின்ன அடிப்பட்டா கூட ஐயோ இந்த மாதிரி உனக்கு அடிபட்டுடக்கூடாதுன்னு தோணுது. இப்படி நான் நினைக்கிற எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னை சேர்த்து வச்சே யோசிக்கிறேன். ஆண்டாளு, இத்தனை நாளாக நீ எங்கே இருந்த? சட்டுன்னு ஒரு மின்னல் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ளே வந்து மொத்தமாக என் மனசை தேடிட்டு போயிட்டேன். உன்னை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்னு மட்டும்தான் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தோணுது. உன்னை பார்க்குறப்போ எனக்குள்ளே வர சந்தோஷத்தை எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு தடவை நீ என்னை பார்த்துட்டு கிளம்பி போகிறப்போ மனசு அப்படியே வலிக்குது. வாழ்க்கையில் எது இல்லைனாலும் என்னால் உசுரோடு இருக்க முடியும்னு தோணுது. ஆனால் நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுன்னு எனக்கு புரியுது. என்ன ஆச்சு எனக்கு? நான் ஏன் இப்படி மாறினேன்? என்ன காரணம் தெரியல. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு யோசிச்சா பயமாக இருக்கு. ஆனால் இந்த செகண்ட் உன் கூட இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவ, என் மாமா மகளே, என் மனசுக்குள்ள நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடைக்கல. ஒரு குட்டி குழந்தை மாதிரி என் கைக்குள்ளே ஒன்று பத்திரமா வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை விடவும் உன்னை நான் அதிகமாக நேசிக்கணும். இப்படி இன்னும் என்னென்னமோ ஒரு கோர்வையாக எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒரு கனவு மாதிரி என்னென்னமோ ஆசையாக இருக்குது மனசில். உன் கூட நிறைய பேசணும், உலகம் பூரா உன் கூட போகணும், உனக்கு பிடிச்ச விஷயமா பண்ணணும். மொத்தத்தில் மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கை மொத்தத்தையும் உன்னை காதலிக்கிறதுக்கே நான் செலவழிக்கணும். சத்தியமாக சொல்கிறான்றாலே, என் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து செத்து போடான்னு நீ சொன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் செத்து போவேன்.
உன்னை விட முக்கியமானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. என் உசுர் உட்பட இன்னும் 100 ஜென்மம் எடுக்கணும். அந்த 100 ஜென்மத்துலேயும் உன்னையே நான் நேசிக்கணும். அவ்வளோதான். வேறு எதுவும் ஆசை இல்லை எனக்கு. இந்த கடிதம் நான் எழுதிக்கிட்டே போகலாம். பேப்பர் தீர்ற வரைக்கும், என் பேனாவில் இருக்கிற மை தீர்ற வரைக்கும், ஏன் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் எழுதிட்டே போகலாம். உன்னோட ஒரு பார்வை, உன்னோட ஒரு சிரிப்பு, அழகன்னு நீ என் பேரை கூப்பிட்ற ஒரு வார்த்தை, இதை விட சொர்க்கம்னு ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த கடிதத்தை இப்படியே நான் முடிச்சுக்கிறேன். போதும்னு சொல்லி முடிக்கிறதுக்கு போதும்னு எதுவும் இல்லை. என்னண்டாலே படிச்சிட்டியா? படிச்சியா இல்லையா? ஊனா போடு. ஏய் ஆண்டலே, இப்ப எதுக்கு அழுவுற? நீ தானே லெட்டர் எழுத சொன்ன, அப்புறம் எதுக்கு நீயே படிச்சு அழுவுற? ஆண்டலே, நிஜமாவே இந்த லெட்டர் நீ தான் எழுதுனியா? அப்புறம் மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தது கொண்டாந்து கொடுத்து நான் எழுதுன்னு சொன்னேன்னு நினைச்சியா? ஆண்டலே, ஏதாவது சொல்லுமா? எனக்கு வார்த்தையா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அழகர், நான் நிஜமாவே கொடுத்து வச்சவன்.